தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் தங்க மோதிரம் கிடைக்கும் தெரியுமா? தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை விளக்குகிறது இந்த கட்டுரை. தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் எந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும், எந்த பிறந்த தேதி முக்கியம், யார் தகுதியுடையவர்கள் என்பது குறித்து பலரிடமும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 2026 ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் இந்த திட்டத்தின் பயனை பெற தகுதியானவர்களாக இருப்பார்கள். எனவே ஜூன் 22, 2026 என்ற பிறந்த தேதி இந்த திட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. திட்டம் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 15 அன்று தொடங்கப்பட்டாலும் அதற்கு முன்பே குறிப்பிட்ட தேதியிலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கும் இந்த நன்மை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 2026 ஜூன் 22 அல்லது அதற்கு பிறகு அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களின் குழந்தைகள். அரசு மருத்துவமனையில் நடைபெறும் பிரசவங்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். தகுதியான ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் அரசின் சார்பில் வழங்கப்படும். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமன் புதிதாக பிறக்கும் குழந்தைக்கு சீர் வழங்கும் வழக்கை அரசு திட்டமாக மாற்றும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் மேற்கொள்ள பொதுமக்களை ஊக்குவிப்பது, தாய்மை மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவது, அரசு சுகாதார சேவைகள் மீதான நம்பிக்கையை உயர்த்துவது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த தமிழக அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 755.83 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த தேவையான ஒப்பந்த பணிகளை தொடங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை எதிர்பார்த்திருக்கும் பெற்றோர் குழந்தையின் பிறந்த தேதி மற்றும் அரசு மருத்துவமனையில் பிறந்ததற்கான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம். குறிப்பாக 2026 ஜூன் 22 முதல் பிறந்த குழந்தைகள் இந்த திட்டத்தின் முக்கிய பயனாளிகளாக இருப்பதால் தேவையான சான்றிதழ்களை சரியாக பராமரிக்க வேண்டும். அரசின் விரிவான வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட நடைமுறைகள் அறிவிக்கப்படும்.